தேவையானது ஒன்றே. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தை நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். தேவையானது ஒன்றே. எது தேவை? கடவுளுடைய பாதங்களிலே அமர்ந்து அப்படி வார்த்தையை கேட்கிற தியானிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். மரியாள் அத்தகைய காரியங்களை, லாசரின் சகோதரி மரியாள் லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் அந்த 42 அப்படிப்பட்ட காரியங்களை செய்தபடியால் தேவையானது ஒன்று, அதை மரியாள் தேர்ந்து கொண்டால் அவளிடமிருந்து அது எடுக்கப்படாது என்று சொன்னார். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் கடவுளுடைய பாதங்களில் அநேக நேரங்களில் அமர்ந்து அவர் வார்த்தையை படித்து தியானிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். திருப்பாடல் 1:1 வாசிப்பது போல, தீயோரின் அறிவுரைப்படி நடவாமல், பாவிகளின் வழியில் செல்லாமல், பரியாரர் கூட்டத்தில் அமராமல், அல்லும் பகலும் திருச்சட்டத்தில் இன்பம் காண்பவர்களாய் தியானிக்கிற மனிதனாக, மகனாக, மகளாக நாம் மாற வேண்டும். மட்டுமல்ல பிரியமானவர்களே, மத்தேயு 12:50 வாசிப்பது போல, வானக தந்தையின் திருவுளப்படி யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர் எனக்கு சகோதரரும் சகோதரியும் தாயும் என்று சொன்னார். ஆகவே ஆளுடைய திருவுளம் என்ன என்பதை நாம் உயிர்த்துணர்ந்து வாழ வேண்டும். மூன்றாவது பிரியமானவர்களை, யாக்கோபு 1:22 வாசிப்பது போல, ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் அதன்படி நடப்பவர்களாய் மாறுகின்ற பொழுது நமக்கும் பரலோகத்தின் நிச்சயத்தை கொடுப்பார். அந்த பரலோகத்தின் நிச்சயம்தான் தேவையானது. அந்த தேவையான ஒன்றை இந்த உலகத்தில் நாம் சம்பாதித்துக் கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.